கொங்கு நாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய எஸ்ஆர் கவிபாரதி என்கின்ற அன்பு மாணவி நமது கொல்லிமலை வல்வி ஓரி பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் உங்களிடத்திலே உரையாற்ற உள்ளார்கள். கவிபாரதி கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் தணரட்டும் முத்தமிழ் தாய்க்கென் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சூரா கவிபாரதி. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கடைசி மலையாக இருப்பது நமது கொல்லிமலையாகும். மூலிகைகளுக்கும் சித்தர்களுக்கும் பெயர் போனது நமது கொல்லிமலை. சங்க காலம் தொட்டு இந்த இடம் சிறப்பட்டு இருந்தாலும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லோரி நமது கொல்லிமலையை ஆட்சி செய்வது என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். கொல்லிமலையின் சங்ககால பெயர் பயமலை. 100 முதல் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. இம்மலையை வேட்டைக்காரன் மலை என்னும் அழைப்பர். காடுகளில் நிலவிய கடுமையான சுழற்சியின் காரணமாக இம்மலை பிரதேசத்திற்கு கொல்லிமலை என பெயர் வந்தது. அடர்ந்த சந்தன மரங்களும் மனதை கவரும் காந்தல் மலர்களும் முல்லை மலர்களும் அருவிகளும் நீர்வீழ்ச்சிகளும் குமளி பழங்களும் துள்ளி விளையாடும் மான்களும் மலர் வீசும் மனமழகு மலை தந்த நதியழகு வானவில் தீட்டும் நிறமழகு வெயில் பாடும் குயிலழகு இத்தனை வளங்களை உள்ளடங்கியது நமது கொல்லிமலை. வல்வில்லோரி கொல்லிமலை கொற்றவா கொடைத்திறன் கொண்டவா. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான சேரன் மற்றும் மலைமான் திருமுடிகாரிகளுக்கு எதிராக போரிட்டவர் வல்வில்லோரி. இவர் ஆதன் ஓரி என்னும் அழைக்கப்படுவர். இவர் கொல்லி என்னும் மலைக்கும் அதனை சார்ந்த இடங்களுக்கும் தலைமை கண்ட தலைமையாளன். இவன் பால் ஈகை பண்பு ஏந்து காணப்பட்டமையால் அரசின் கிளார் வன்பரணர் பெருங்குன்றனர் கிளார் ஔவையார் என பல்வேறு புலவர்கள் சிறப்பித்து பாடியுள்ளனர். வில்லாற்றலில் சிறந்தவர், வித்தை பல கற்றவர். தன்னை நாடி வரும் புலவர்களுக்கும் இசைப்பாணர்களுக்கும் விருந்துணவு அளித்த வாரி கொடுக்கும் வள்ளல் உள்ளம் கொண்டவர். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அப்பொழுது ஒரு பெரிய யானை ஒன்றை எதிர்பார்த்து அம்பெய்தினார். அந்த அம்மானது யானையின் மீது பாய்ந்து குறுகிட்ட பெரும் புலியை கொன்றது. பின்பு கலைமானை சாய்த்து பன்றியின் மீது பாய்ந்து புற்றிலிருந்த உடுமியின் மீது பாய்ந்து தன் சினம் தீர்த்தது. வீரனுக்கு அழகு வீரனை வெற்றி கொள்வதுதான். இதயத்தின் ரத்தம் மார்பில் கசிய ஒரு கண்ணில் வானமும் மறுகண்ணில் கொல்லிமலையும் தெரிய தன் மலையை காக்காத போகிறோமோ என்ற ஏக்கம் விரிய உயிர் நீத்தான் வல்வில்லோரி. வல்வில்லோரி இன்னும் மறையவில்லை. கொல்லிமலையின் பசுமை உள்ளவரை, இயற்கை காக்கும் எண்ணம் உள்ளவரை, வரையாத சுருக்கும் கைகள் உள்ளவரை, தமிழனின் தமிழ் உள்ளவரை வல்வில்லோரி மறைய போவதும் இல்லை. போர்க்காலத்தில் வீழ்ந்தாலும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான இலக்கியங்களில் வீழாமல் நிற்கிறார். புலவேன் வாலியர் ஓரி விசும்பில் கருவி வானம் போல வரையாத சுரக்கும் வள்ளியாய் நின்னேன். வாழ்க ஓரி. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை.